பெண்கள்லாம் நம்ம பெண்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஆம்பளை பசங்க பைக் எடுத்துக்கிட்டு போனா பெண்களும் பைக் எடுத்துட்டு போகணுமா, அதுதான் சுதந்திரமா. ஆம்பளை பசங்க கொடைக்கானல் போனா 4 பேர் சேர்ந்துக்கிட்டு இவங்க 4 பேர் கொடைக்கானல் சேர்ந்துக்கிட்டு போகணுமா, அதுவா சுதந்திரம்? கிடையாது. உனக்கு எது பிடிக்கலையோ அதை செய்யாம இருக்க பாரு, அதுதான் சுதந்திரம். அத பெண்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஆணித்தரமா சொல்ல முடியுமா? வீட்டுல போய் இது எனக்கு பிடிக்கல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கல்யாணம் வேணாம் 4 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறேன், இப்ப படிக்கிறேன்னு யாராச்சும் ஆணித்தரமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. முடியாதுன்னு சொல்றதுதான் கஷ்டம். இதை நான் பண்ணுவேன், ஆம்பளை பையன் பண்ணா அதை நான் பண்ணுவேன்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதான் ரொம்ப பெரிய விஷயம். சில நாட்டுல என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, நம்ம பெண்கள்லாம் சொல்றது, நம்ம நாட்டுக்கு மட்டுமே சுதந்திரமே கொடுக்க மாட்டாங்க பெண்கள். 10 மணிக்கு மேல வெளியே போக முடியுதா? 10 மணிக்கு மேல நீ ஏன் வெளியே போற? முதல்ல வந்து எந்த சமுதாயத்துக்கு சுதந்திரம் பெண்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா தமிழ் சமுதாயத்துக்கு தான். யாருக்கு தெரியும்? யாருமே சொல்ல மாட்டான். பெண்களுக்கு தான் முதல்ல தமிழ் சமுதாயம் தான் வந்து சுதந்திரம் கொடுத்து யாருக்காச்சும் தெரியுமா? ஆனா தமிழ் சமுதாயம் தான் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன பண்ணாங்க, சுதந்திரம் எல்லாம் வாங்கறதுக்கு முன்னாடியே 47 இலக்கிய பெண்ணாளர்கள் இருந்த நாடு எது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான். இல்ல அப்படின்னா அந்த காலத்திலேயே வந்து சுதந்திரம்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே என்னடா தீர்ப்பு வழங்குறேன்னு சொல்லி மதுரையை எரிச்சிருப்பாளா கண்ணகி? இல்ல அத்தனை ஆண்களை நிப்பாட்டி வச்சு திரௌபதி கேட்டிருப்பாளா, அவரை இழந்ததுக்கு அப்புறம் என்னை இழந்தாரா இல்ல என்னை வைத்து அவரை இழந்தாரான்னு கேட்டிருப்பாளா? அப்ப கேட்டிருக்கேன்னா முதல்ல சுதந்திரம் கொடுத்த சமுதாயம் எது? இந்து சமுதாயம் மட்டும்தான். இல்ல அப்படின்னா ஆண்டாள் அன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் அலங்காரமா உடை உடுத்தி கொண்டு 5 மணிக்கெல்லாம் திருப்பாவை பாடிக்கொண்டு வந்திருப்பாளா? வீதி உலா வந்தாலே பாடிக்கொண்டு. அப்ப முதல்ல நீங்க கேட்டீங்கன்னா நம்ம சொல்லணும், நம்ம தான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அம்மா சுதந்திரம் கொடுத்த நாடு எது பெண்களுக்கு அப்படின்னா நம்ம இந்து சமுதாயமான்னு சொல்லி கொடுக்கணும்.